நாலு அமெரிக்கால திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமிழ் சண்டை போட்டுட்டே இருப்போம். அவங்க இங்க இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. டப் பண்ணும்போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அவங்க இல்லை அப்படிங்கிறது. மாமா சௌக்கியமா? எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்க கூடியிருக்கிறவங்களுக்கு, எங்களுடைய தோழர்களுக்கு, என்னோட டீமுக்கு, அண்ணாக்கு, அப்பாக்கு, ஃபேமிலிக்கு, தானு சாருக்கு, என்னோட தோழர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட படத்தில் எல்லா பாட்டுமே கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மாலைகளெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குல்ல. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரீமேக்கு. அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம். நாங்கள் டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன். நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு படம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ, இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ, அந்த மாதிரி நட்புக்கு வந்து இலக்கணமே கிடையாது. ரெண்டு பேரும் வந்து பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு வந்து எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேற மாதிரி மாறிடும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ கீழே விழுந்தாலும் நம்ம தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் அன்புக்கு மேலே நன்றி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம். திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். நாலு அமெரிக்காவில் திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்னைக்கு நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தோம், அந்த நட்பு இன்னைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம் வரும், தளபதி. அதில் வந்து ரஜினி சாரும் மம்முட்டி சாரும் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு லாங்குவேஜ். அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம், ரெண்டு பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நடிக்கும்போது வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த படம் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவன் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்தில் இருக்கிற டீம் எல்லாருமே லக்கி சாம்னு தமிழாவை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸ் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமிழ் சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ்அப் எடுப்பாங்க, டேக் முடிஞ்சிடும். பட் தமிழ்நாடு க்ளோஸ்அப்னா வந்து நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு வரமா போயிடும். ஏன்னா வினோத் சார் வந்து 1 hour லைட் பண்ணுவார். உட்காந்து லைட்டு வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார், அப்புறம் திரும்ப லைட் வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார். என்ன பிரச்சனைனா அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும். ஸோ அது டெய்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறையா சண்டை வரும். ஸ்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த சீன்ஸ் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ் வினோத் சாரோட ஒர்க் ஆகட்டும், பிரவீன் சாரோட எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், சுனில் சாரோடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு
உள்ளுக்குள்ள வந்து ஒரு அங்க அந்த சொல்லிட்டே இருந்தார், பாருங்க சார் எந்த சாங்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க, ஐட்டம் சாங்க்கு தான் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னாரு. கரெக்டா நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் மோர் வரை கேட்டு வாங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து உள்ளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அவரு. அதான் சொன்னாங்க படம் ரொம்ப ஸ்டைலா கிளாஸா இருக்கேன்னாங்க. இல்லவே இல்லை, என் கேரக்டர் ரொம்ப லோக்கலு, கிளாஸ் ஆக விடவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸ் வச்சிருப்பாரு. தமனா வர ஃபர்ஸ்ட் சீன் இருக்கும், அதுல அவங்க நடந்து வருவாங்க. அப்ப நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி பொண்ணுங்களை எங்க இருக்கிறாங்க, ரோட்ல பார்க்கவே முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம கேரக்டர். ஸோ படத்துல வந்து 2 எலிமெண்ட்ஸும் ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு சீனுமே நான் வந்து சொன்னது என்னன்னா, ஒரு நைட் ஷோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பீச்சில் போய் அரட்டை அடிச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, படம் ஃபுல்லாக அந்த மூடு இருக்கும். ஒரு சீன்லேயே வந்து ஹியூமரும் இருக்கும், அதே சீனில் எமோஷனும் இருக்கும். அந்த மாதிரி சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபிலிம் அடாப்ட் பண்ணாலும் அந்த படத்துடைய ஒரு அழகு மிஸ் ஆகாம ஒவ்வொரு சீன்லயும் அது அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காரு. அண்ட் மியூசிக், கோபி சுந்தர் சார் சூப்பர் மியூசிக். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். கார்கிக்கு பெரிய நன்றி சொல்லணும். கார்கி வந்து மதன் கார்கி உட்காந்து அத்தனை தடவை கரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தைகள் அந்த மியூசிக் அவ்வளோ அழகா உட்கார்ந்து இருக்காங்க, கேட்கும்போது சூப்பராக இருக்கு. சிங்கர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி, அனிருதா, ஹரிச்சரன், கார்த்திக் எல்லாரும் அவ்வளோ மெனக்கெட்டு அதுக்கு அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே வந்து சுச்சுவேஷனாகவே வரும். ஸோ நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை கேட்பீங்க. அண்ட் பியூபி சார், இந்த படம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தை வந்து இப்படி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு 3 கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் படம் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் வீடு வேணும்ட்டார் டைரக்டர். ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் தேடிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி வீடு கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு பெரிய செட் போட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு நாள் அங்கே ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பேன், எப்போ இந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் பிவிபி சார். இங்கே முக்கியமாக இன்னொருத்தர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கல்பனா மேடம். கல்பனா மேடம் வந்து ஷூட்டிங் காலில் வந்து நீங்கள் கூட நடிக்க வேண்டியது லாஸ்ட் டே ஷூட்டிங். இப்போ டைரக்டர் கூப்பிட்டு அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். எனக்கு அப்பவும் அவங்க இல்லைங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மூணேன்னு அவ்வளோ பாசமாக டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. இளையராஜா சாரோட ஃபேனு, பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் 2 பேரும் உட்காந்துட்டு, அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டப் பண்ணும்போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிச்சயமா இந்த கூட்டத்துக்கு பிறகும் வெற்றி எனக்கு நண்பரா நீடிப்பாருங்கிற உறுதி இருந்ததுனாலையும் தான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன். இப்படி கலந்துகிட்ட படங்கள்ல தமிழ்ல பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அந்த படங்கள்லாம் தனுஷ் தயாரிச்சது இல்லை. இப்போ வெனிஸ்ல ஹொரிசாண்டி செக்ஷன்ல போய் படம் பார்த்தாலும் விசாரணை படம் டாக்குமெண்ட்ரியா கதைப்படமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கூட அதுல இருக்காது. தவறான ஒரு தகவலோட விளம்பரத்தோட இதுக்கு முன்னாடி வந்தது வந்து பருத்திவீரன். ஒரு ரேபிஸ்ட, ஒரு கொலை குற்றவாளிய வச்சு அந்த வன்முறையை, அந்த கஸ்டடியல் வயலன்ஸை போலீஸ் செய்யறத காட்டினா நாம அதை கைத்தட்டி பார்ப்போமா, விசிலடிச்சு பார்ப்போமா? இது மொத்தத்திலேயே எனக்கு பச்சாதாபம் தான் வருது. அமைப்பை எந்த இடத்துல அமைப்பு இதை செய்யுது, அமைப்பு இதை செய்யுது, நான் அமைப்பை எங்க கேள்வி கேட்குறேங்க? இவ்வளவு கண்டிப்பா இதை பேசினு போனதுக்கு அப்புறம் நிறைய பேரும் நடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும்